ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பாதாம் பிசினில் பார்த்திங்கன்னா ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குங்க. இந்த பாதாம் பிசின் சாப்பிட்றதுனால நம்மளோட உடம்பு சூடு முதல் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஆண்மை கோளாறு வரை அனைத்தையுமே போக்கக்கூடியதாக இருக்குங்க. இந்த பாதாம் பிசினை பற்றி இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்ககிட்ட முழுசாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர சுவாரஸ்யமான மற்றும் பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாதாம் பிசின் பார்த்திங்கன்னா எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாதாம் மரத்தில் இருந்து வடியக்கூடிய பிசின்லேருந்து தயாரிக்கக்கூடியதாங்க இந்த பாதாம் பிசின். இந்த பாதாம் பிசினை பயன்படுத்தி ஆயுர்வேதத்தில் நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு வராங்க. இந்த பாதாம் பிசினில் பார்த்திங்கன்னா ஏராளமான மருத்துவ குணங்களும் இருக்குங்க. இந்த பாதாம் மரத்தில் இருந்து வடியக்கூடிய பிசினை உலர்த்தி தயாரிக்கப்படக்கூடியதான் பாதாம் பிசின். இது பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கே பழுப்பு அல்லது மஞ்சள் கலந்த நிறத்தில் இருக்குங்க. இந்த பாதாம் பிசினில் பார்த்திங்கன்னா புரோட்டீன் சத்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதனால் ஆண்களோட ஆண்மையை அதிகரிக்கவும் ஒல்லியாக இருப்பவர்களோட உடல் எடையை அதிகரிக்கவும் இந்த பாதாம் பிசின் பயன்படுத்தாங்க. பாதாம் பிசினோட ஆரோக்கியமான நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தசைகளை வலுமையாக்க நினைப்பவர்களுக்கு இந்த பாதாம் பிசின் சிறந்த உணவாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த பாதாம் பிசினை நிறைய குளிர்பானங்களில் சுவைக்காக பயன்படுத்திக்கிட்டு வராங்க. அதாவது இதை கொண்டு ஜெல்லி தயாரிக்கிறது, மில்க் ஷேக்கு, ஆரோக்கியமான பானங்கள், லட்டுகள், இது மாதிரி நம்ம ஊர் கடைகளில் கூட தயாரிக்கப்படக்கூடிய சர்பத்து, ஜிகுர்தண்டா, இது மாதிரி பானங்கள்லாம் இந்த பாதாம் பிசின் சேர்க்கப்பட்டு வருதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகள், இனப்பெருக்க ஆரோக்கியத்தை மேம்படுத்த இந்த பாதாம் பிசின் பயன்படுதுங்க. பிசின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிரேக்கர்கள் மற்றும் ரோமியர்களோட காலத்திலேயே இது கண்டறிஞ்சிட்டாங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை பிசின் என்பது கருவேல மரத்தின் பட்டையிலிருந்து கிடைத்த ஒன்றாக கருது. பெண்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரசவத்திற்கு பிறகு பழைய நிலைக்கு வரணுமா, அப்போ இந்த பாதாம் பிசினை சாப்பிடுங்க. பிரசவத்திற்கு பிறகு பாதாம் பிசின் சேர்க்கப்பட்ட லட்டை பெண்களுக்கு கொடுக்கும்போது கொடுக்கக்கூடிய சடங்கு இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஆயுர்வேத முறைப்படி பார்த்திங்கன்னா இது செய்யப்பட்டு வருது. இந்த பாதாம் பிசின் பார்த்திங்கன்னா பெண்களோட உடலில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பிரசவத்திற்கு பிறகு திரும்ப தரக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி மாதவிடாய் சுழற்சி பழைய நிலைக்கு வரவும் இந்த பாதாம் பிசின் பயன்படுதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த பாதாம் பிசின் பார்த்திங்கன்னா ஒரு இயற்கையான குளிரூட்டியாக செயல்படுதுங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளோட உடல் வெப்பத்தை குறைக்கவும் பயன்படுது. சிலருக்கு எல்லா காலத்துலேயுமே உடம்பானது சூடாக இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்பு சூடு காரணமாக அவங்களுக்கு வயிற்று வலி, நீர்க்கடுப்பு, இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வரக்கூடியதாக இருக்குங்க. அப்போ பார்த்திங்கன்னா அதிகப்படியான உடம்பு சூட்டை தணித்து குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய இந்த பாதாம் பிசின் நமக்கு பயன்படுது. வயிற்றில் ஏற்படக்கூடிய அசிடிட்டி பிரச்சனைகளையும் இது போக்கக்கூடியதாக இருக்குங்க. பாதாம் பிசினில் எல்லா உடல்நிலைக்கும் ஏற்ற ஒரு உணவாக தாங்க இருக்குது. இந்த பாதாம் பிசினில் பார்த்திங்கன்னா க்ரீம் தயாரிச்சுட்டு இப்போ பயன்படுத்திட்டு வராங்க. மருந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் மற்றும் உணவு நிறுவனங்கள் இந்த பாதாம் பிசினை க்ரீம் ஆக்கி பயன்படுத்திட்டு வராங்க. பாதி திட மற்றும் திரவ வடிவில் இந்த பிசினை தயாரிக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா லட்டு, ஐஸ்கிரீம் போன்ற இனிப்புகள், குளிர்பானங்கள், இதுக்கெல்லாம் சுவை ஊட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்டு வருதுங்க. இது பார்த்திங்கன்னா பசை போன்று ஒட்டும் தன்மை காரணமாக ஐஸ்கிரீம் மற்றும் ஜெல்லிகளில் அதிகமாக பயன்படுத்திட்டு வராங்க. குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது இந்த பாதாம் பிசின். இந்த பாதாம் பிசின் பார்த்திங்கன்னா பால் மற்றும் சர்க்கரையுடன் சேர்த்து சாப்பிடும்போது உடல் எடை அதிகரிக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் இது உதவி செய்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா மனசோர்வு, பதட்டம், பலவீனம், இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த பாதாம் பிசின் சாப்பிடும்போது அவங்களோட மனநிலைமையை குறைக்க உதவுதாங்க. இந்த பாதாம் பிசின் நம்ம சாப்பிடும்போது அதிகப்படியான இதில் இருக்கக்கூடிய புரதச்சத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் தசைகளை வலிமைப்படுத்த உதவுதாங்க. எலும்புகள், தசைகள், தசை நார்கள் மற்றும் மூட்டு வலிகளை வலுப்படுத்த இது உதவுதாங்க. அதே மாதிரி இந்த பாதாம் பிசினில் இன்னும் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. பாதாம் பிசினில் அதிகப்படியான ஜிங்க் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஆண்களோட டெஸ்டோஸ்டிரான் அளவை அதிகரிக்க உதவுதாங்க. ஆண்களுக்கு ஏற்படும் அலட்டுத்தன்மையும் இது போக்குதாங்க. விந்தணுக்கள் குறைபாட்டையும் இது போக்குதாங்க. பாதாம் பிசினை அதிகமாக சாப்பிட்றதுனால இறப்பை பிரச்சனை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக மருத்துவரோட ஆலோசனைப்படி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது.
பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த வெயிலில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான உடல் சூடு மற்றும் கண் எரிச்சலால் அவதிப்பட்டு வரவங்களுக்கு இது உடனடியாக ஒரு நல்ல தீர்வாக இருக்குங்க. அல்சர் அப்படின்ற கூடிய வயிற்றுப்புண் மற்றும் குடல் புண்களை கூட இது ஆற்றும் வல்லமை இந்த பாதாம் பிசினுக்கு இருக்காங்க. எலும்புகளுக்கு வலு கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் இதை தாராளமாக சாப்பிட்லாம். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் இதை தாராளமாக எடுத்துக்கலாங்க. உடல் எடை குறைஞ்சி இருக்கா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாதாம் பிசினை எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு உடல் எடை அதிகரிக்குங்க. கோடையில் ஏற்படக்கூடிய சிறுநீரக பாதை எரிச்சலை தடுக்க இது ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும். இந்த பாதாம் பிசின் அப்படிங்கிறது பாதாம் மரத்தோட பட்டையிலிருந்து தயாரிக்கிறதுனால இது மிகவும் மருத்துவ குணங்கள் கொண்டதாக இருக்குங்க. பாதாம் பிசின் பார்த்தீங்கன்னா இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாங்க. அந்த பாதாம் பிசின் பார்த்தீங்கன்னா உடலுக்கு இயற்கையான குளிர்ச்சியை தரக்கூடியது. கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய உடல் வெப்பத்தை குறைச்சி புத்துணர்ச்சியை நமக்கு தருதுங்க. வெயில் காலத்தில் தினமும் இது சாப்பிட்றது மிக மிக நல்லது. மூட்டு வலி, முதுகு வலி போன்ற பிரச்சனைகளுக்கு இது ஒரு நல்ல நிவாரணியாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க. செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கவும் இந்த பாதாம் பிசின் பயன்படுது. மலச்சிக்கலை போக்கி குடல் இயக்கத்தையும் சீராக்குதுங்க. இதனால் வயிறு பிரச்சனைகளுக்கு இயற்கையாகவே தீர்வாக இருக்குது இந்த பாதாம் பிசின். இது பார்த்தீங்கன்னா சருமத்திற்கு ஊட்டச்சத்து அளித்து பொலிவையும் அதிகரிக்குதுங்க. இந்த சரும வறட்சியை போக்கி மென்மையாக்குகிறது. இயற்கையான சரும பராமரிப்புக்கு சிறந்த உணவாக இந்த பாதாம் பிசின் இருக்குங்க. இது சாப்பிட்றது மூலம் உடலுக்கு உடனடி ஆற்றலை தருது. பலவீனம் மற்றும் சோர்வையும் போக்குதாங்க. குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் இவங்க எல்லாமே இந்த பாதாம் பிசின் சாப்பிடலாம். ஆரோக்கியமான முறையில் எடையை அதிகரிக்க விரும்புபவர்களுக்கு சிறந்த உணவாக இந்த பாதாம் பிசின் இருக்குது. ஊட்டச்சத்து நிறைந்த இயற்கை உணவாகவே இது இருக்குதுங்க. கர்ப்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா உடல் வலிமையை அதிகரிக்க, தாய் மற்றும் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து அளிக்க இது ஒரு நல்ல உணவாக இருக்குங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த பாதாம் பிசினில் நிறைய டைப் ஆஃப் பாதாம் பிசின்ஸ் இருக்குது. அதை நிறைய டைப்ஸில் யூஸ் பண்ணிட்டு வராங்க. பாலாகவும் ஜூஸாகவும் க்ரீமாகவும் நிறைய பயன்படுத்திட்டு வராங்க. காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்குது. கோடை காலத்தில் உடலோட குளிர்ச்சியும் குறைக்குதுங்க. மாலை நேரத்தில் சாப்பிட்டோம்னா புத்துணர்ச்சியாக இருக்கும். வாரம் 3 அல்லது 4 முறை சாப்பிட்றதே போதுமானது. இந்த பாதாம் பிசினை எப்படி சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1-2 சின்ன துண்டாக பாதாம் பிசினை ஊற வச்சுருங்க. காலையில் அது ஜெல்லியாக இருக்கும். அந்த ஜெல்லியை 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து 1 டம்ளர் தண்ணீரில் காலையில் கலந்து வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, அதே மாதிரி மதியம் இரவு உணவுக்கு முன்பாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சிம்பிளான விஷயமே. இது இப்படி சாப்பிடும்போது நம்மளுடைய சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வச்சுருக்க உதவுதுங்க. ரத்தத்தோட சர்க்கரை அளவை சாப்பிட்ட உடனே அதிகரிப்பது தான் நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்குது. இதை கட்டுப்படுத்தணும்னா சாப்பிட்டு முடிச்சதும் 10 நிமிஷம் மெதுவாக நடக்கணுங்க. இப்படி ஒவ்வொரு வேளை உணவுக்கு பிறகும் 10 நிமிடம் நடைப்பயிற்சி செஞ்சாலே உணவுக்கு பிறகு ஏற்படக்கூடிய சர்க்கரை அளவை 30% நம்ம குறைச்சிடலாம். மன அழுத்தம் தாங்க இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமாகவே இருக்குது. இந்த நீரிழிவு கட்டுக்குள்ளே வராமல் இருப்பதற்கும் இந்த மன அழுத்தம் தான் முக்கிய காரணமாக இருக்குது. இந்த நீரிழிவை கட்டுப்படுத்த கார்டிசோல் உற்பத்தியை குறைத்து மன அழுத்தத்தையும் கட்டுப்படுத்த உதவுதாங்க. இந்த மன அழுத்தத்தை குறைக்கணும் அப்படின்னா தினமும் இரவு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி காலையிலும் யோகாசனம் செஞ்சோம்னா அது நம்மளுடைய மன ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லதாக இருக்குங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த பாதாம் பிசின் பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில் தயாரிக்கப்படக்கூடிய பாரம்பரிய பானங்களை இது ஒன்றாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நமக்கு கூடுதல் குளிர்ச்சியும் ஊட்டச்சத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. மதுரை ஃபேமஸ் ஜிகிர்தண்டாவில் பாதாம் பிசின் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குங்க. நமக்கு தெரிஞ்ச மாதிரி வடநாட்டில் தயாரிக்கப்படக்கூடிய பல இனிப்பு வகைகளில் இந்த பாதாம் பிசின் நீக்கமர இடம் பிடித்து சுவையை கூட்டக்கூடியதாக இருக்குது. நாம் பயன்படுத்தும் உணவு வகையில் தேவைக்கேற்ப அளவோடு சேர்த்துக்கிட்டு வந்தோம்னா உணவு சுவையாக இருக்குங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் பாதாம் பிசினோட நன்மைகள் என்னென்ன, பாதாம் பிசின் யாரெல்லாம் சாப்பிட்லாம், சாப்பிடக்கூடாது, பாதாம் பிசின் எந்த நேரத்தில் சாப்பிட்ணும், எந்த டைமுக்கு எவ்வளோ சாப்பிட்ணும், யாரெல்லாம் சாப்பிட்ணும், சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் வீடியோ பதிவுகளை தெளிவாக சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.